ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற ஒரு பொருளை நம்ம கார்டனுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம பொதுவாக நம்ம கார்டன் வச்சுருந்தா கிச்சன் காம்போஸ்ட் நம்ம செய்வோம்ல, காய்கறி வேஸ்ட்டு வச்சு நம்ம உரம் தயாரித்து செடிகளுக்கு போடுவோம். அப்படி நம்ம உரம் தயாரித்துக்கு நம்மளுக்கு க்ரோ பேக்கோ இல்லை பெயிண்ட் பக்கெட்டோ இல்லை கம்போஸ்ட் பின் நம்ம காசு நிறைய கொடுத்து வெளியே வாங்குவோம். செலவு எதுவும் பண்ணாமல் நம்ம வீட்டில் பழைய ஆர்ஓ டேங்க் இருந்துச்சுன்னா நம்ம கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் எங்கள் வீட்டில் இருந்த பழைய ஆர்ஓ டேங்க், ப்யூரிஃபையர் டேங்க்கு. இது ரொம்ப நாளாகவே எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஸோ இதை நம்ம எப்படியாவது கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு பார்த்தேன். இதை நம்ம கம்போஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம பக்கெட்டில் இல்லை தொட்டியில் அடியில் நம்ம லிக்யூட் அந்த கம்போஸ்ட் லிக்யூட் வரத்துக்காக ஓட்டை போடுவோம்ல, அதுலேருந்து நம்மளுக்கு லிக்யூட் வரும். அந்த லிக்யூட் நம்ம தண்ணியில் கலந்து செடிகளுக்கு ஊற்றுவோம். ஸோ இதை நம்ம இந்த டேங்க்கை நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த டேப் மூலயமா அந்த லிக்யூட் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த ப்யூரிஃபையர் டேங்க்கில் நாம் கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்குது. நம்ம எப்போ வேணுமோ அந்த லிக்விட் நம்ம அந்த டேப் மூலயமா கலெக்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இதில் ஏற்கனவே நான் கம்போஸ்ட் பண்ணேன். அது ஒரு பாதி அளவுக்கு கம்போஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ கேப் இருக்குது. ஸோ அதனால் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அடியில் ஒரு சின்ன சின்ன கல்லுங்க போட்டு வச்சுடுங்க. அப்போ தான் அந்த டேப் போய் அடைச்சிக்காமல் இருக்கும். அந்த கல் போட்டுட்டு உங்கள் வீட்டில் கோகோ பீட் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கோகோ பீட் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மண், தொட்டி மண்ணோ இல்லை தோட்டத்து மண்ணோ அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த காய்கறி வேஸ்ட்டு ஒரு லேயர் போடுங்க. மறுபடியும் அது மேலே கோகோ பீட் போட்டால் தான் நம்மளுக்கு காய்கறி வேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்கும். நீங்கள் மண் சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது குழ குழன்னு ஆகிடும். ஸோ நீங்கள் கோகோ பீட் இருந்துச்சுன்னா போடுங்க. இல்லைன்னா லைட்டாக மண், தொட்டி மண்ணே கூட நீங்கள் போடலாம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் இந்த காய்கறி வேஸ்ட்டு மறுபடியும் இன்னொரு லேயரில் கோகோ பீட் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. அது எவ்வளோ ஃபுல்லாகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் புளிச்ச தயிர் இருந்துச்சுன்னா மேலே லைட்டாக தொளிச்சு விடுங்க. அப்படி புளிச்ச தயிர் இல்லைன்னா நம்ம அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி ஒரு 2 நாள் புளிக்க வச்சுட்டு அந்த தண்ணியும் தெளித்து விடலாம். இப்போ என்கிட்ட புளிச்ச தயிர் இல்லை. ஸோ நான் தண்ணியே தெளித்து விடுறேன். இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தண்ணி தெளித்து விட்டுட்டு அது காற்று போகாத மாதிரி, எதுவும் பூச்சிங்கெல்லாம் உட்காராத மாதிரி நீங்கள் மூடி போட்டு வச்சிடணும். இப்போ பாருங்கள், நான் அந்த டேப் ஓப்பன் பண்ணுறேன். அதுலேருந்து அந்த லிக்விட் வருது. ஸோ நான் இந்த மாதிரி தான் கலெக்ட் பண்ணி செடிங்களுக்கு யூஸ் பண்ணுவேன். இதில் நம்ம காய்கறி கம்போஸ்ட் நிறைய போடுறோம்ல, வெரைட்டியாக காய்கறி கழிவுகள் போடுறோம். அதனால் எல்லா சத்துமே இந்த தண்ணியில் நம்மளுக்கு கிடைக்கும். கம்போஸ்ட்டில் இருக்கிற சத்தும் இதில் இருக்கிற சத்தும் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம செடிங்கள்லாம் இன்னுமே நல்லா செழிப்பாக வளரும். இதை நீங்கள் அப்படியே போட்டு வச்சுட்டு நல்லா மூடி வச்சு ஒரு நிழலில் நீங்கள் வச்சிடணும். அப்போ தான் அந்த கம்போஸ்ட்டில் பாக்டீரியாலாம் நல்ல பாக்டீரியா ஃபார்ம் ஆகிட்டு சீக்கிரமே நம்மளுக்கு உரம் கிடைக்கும். நீங்கள் அப்பப்போ ஒரு 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் அதை கிளறி விட்டுட்டே இருங்க. சீக்கிரமே நம்மளுக்கு கம்போஸ்ட் கிடச்சிடும். நான் பெயிண்ட் பக்கெட் வச்சும் நான் கம்போஸ்ட் பண்ணுறேன். அதை இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இந்த லிக்விட் கலெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு மூடி போட்டு காற்று போகாத மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு கப்பு இந்த தண்ணி எடுத்திங்கன்னா 5 மடங்கு சாதா தண்ணி கலந்து செடிக்கு ஊற்றி விடுங்க. ரொம்ப சத்தானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.